பகிர்வு குழும நண்பர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு, அதில் ஆழ்ந்து சிந்தித்து அதை விவாதிக்கிறோம். நெறைய வித்தியாசமான புத்தகங்கள் இந்த வகையிலே நாம் படித்திருக்கிறோம். கட்டுரைகள், அனுபவப் பகிர்வு, ஆம், குறுநாவல்கள் அப்படியெல்லாம் படித்திருக்கிறோம். சிறுகதை தொகுப்பு கூட சில வாரங்களுக்கு முன்னால் நாம் படித்தோம். அந்த வகையிலே இன்னைக்கு நம்ம விவாதிக்கவிருப்பது தண்டனைக்கு தப்பிய குற்றங்கள் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. இதை முக்தா ஸ்ரீனிவாசன் எழுதியிருக்கிறார். நிறைய நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். நிறைய குற்றங்கள், ஒவ்வொரு குற்றத்தையும் மையமாக எடுத்துக்கொண்டு ஒரு கதை வடிவிலே கொடுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு பன்னாரி அப்படிங்கிற பையன் ஒரு டீ கடையில வேலை பார்க்குறான். அவனை வந்து அவங்க முதலாளி ரொம்ப இல் ட்ரீட் பண்றாரு. ஒரு நாள் ராத்திரி அவன் அவரு தூங்கிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல ஒரு ரூ. 5 நோட்டு கிடக்குது. அதை எடுத்துட்டு போய் ஒரு சினிமாவுக்கு போறான். சினிமாவுல ஒரு 10 வயது சிறுவன், அந்த சிறுவன் சித்தியா கொடுமை தாழாம அந்த சித்திய பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டு போயிடுறான். தப்பிச்சு வெளியூருக்கு போய் ஒரு ரவுடியா உருவாகுறான். இது கதை. அந்த திரைப்படத்தால் உந்தப்பட்டு வந்து அந்த இரும்பு குழாயை எடுத்து தன்னுடைய முதலாளிய அடிக்கிறான். ஆனா வெளியில வர்றப்போ ஒரு டீ கடைக்காரர் அவன புடிச்சிட்டு போயிடுறாரு. கோர்ட்டு கேஸுக்கு போகுது. அவனுக்கு ஒரு 2 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த கூர்நோக்கு இல்லத்துக்கு ஜட்ஜே அனுப்பிச்சுட்டு சொல்றாரு. அதுதான் இதுல பாடம். அதாவது தெரிந்த இந்த குற்றவாளியை என்னால் தண்டிக்க முடிஞ்சது. ஆனா இந்த குற்றத்துக்கு காரணமான அந்த டீ கடை ஓனரையோ அல்லது அந்த திரைப்படத்தையோ என்னால் தண்டிக்க முடியவில்லை. அவர்கள்தான் தண்டனைக்கு தப்பிய குற்றவாளிகள். இப்படி நிறைய கதைகள். ஒரு பாலியல் தொழிலாளி ஆக்சுவலா அவ பாலியல் தொழிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ம், இது இல்ல. அவருக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனா அவளுக்கு ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில ஆயாவா வேலை பார்க்கிறா. அங்க ஒருத்தனால் அவள் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்படுகிறாள். ஆனா அவள தான் வேலைய விட்டு வெளியேத்துறாங்க. அவ கொஞ்ச நாளைக்கு நல்லவளா இருக்கிறா. ஆனா வேற வழி இல்லாமல் இந்த பாலியல் தொழிலுக்கு வரா. இந்த போலீஸ்காரன் ஒருத்தர் வந்து அவள அந்த தொழிலுக்கு பயன்படுத்திக்கிட்டு அவள்ட்ட இருக்கிற பணத்தையே பிடுங்கிக் கொண்டு போகிறாள். ஒரு காலகட்டத்துல அவள கொன்னுட்டு வெளியில போயிடுறா. ஆனாலும் அவளால் இந்த உலகத்துல பொழைக்கணும்னா அந்த பாலியல் தொழில் தான் செய்யணும் அப்படி என்று சொல்லப்பட்ட ஒரு கதை. அப்புறம் இந்த மங்காத்தா கதை ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு பையன் அந்த சீட்டு விளையாடுறான்றதுக்காக அவனை கைது பண்ணி எடுத்துட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்க அம்மா ரேஷன் கடைக்கு வச்சிருந்த ரூ. 100 கொடுத்து அவனை கூட்டிட்டு வர்றாங்க. வந்துட்டு அந்த கிளப்பு சீட்டா ஒரு அந்த பொழுதுபோக்கு கிளப்ல நான் முறவாசல் செய்வேன். உனக்கு ரேஷன் கடைக்குன்னு வச்சிருந்த ரூ. 100 கொடுத்தேன். அவங்க கிட்ட போய் ஒரு ரூ. 100 அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனா, அந்த இன்ஸ்பெக்டரே அங்க உட்கார்ந்து சூதாடுகிறார். ஸோ அந்த பெரிய லெவல்ல நடக்கிறவங்கலாம் அதை சட்டம் ஒண்ணும் செய்யல. இவன் 10 காசு 20 காச வச்சுட்டு அவனை சீட்டாடுகிறவனை வைத்து ஆ, இந்த குற்றம் அவனை குற்றவாளியா ஆ, தண்டிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கதை. இப்படி நிறைய நிறைய அந்த ம், லஞ்சம் வாங்குவதை பற்றி, அப்புறம் அந்த இலக்கிய மன்றத்திலே ஒருத்தர் பேசுறாரு. அப்புறம் ஆ, அது என்ன கதை அப்படின்றது மறந்து போச்சு. இப்படி நிறைய 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 கதைகள் கிட்டத்தட்ட ஒரு 19, 20 கதைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாவல் மரம் அப்படின்னு ஒரு கதை, அதுவுமே நல்லா இருந்தது. நாவல் மரத்தை வெட்டிறணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, ஆனா அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு போறாங்க. கடைசியில அவங்க அம்மாவுக்கு ஃபாரின்ல இருந்தெல்லாம் இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வந்து அது சரியான உடனே, நான் சாக போறவளுக்கு எதுக்குடா இந்த மாதிரிலாம் செலவு பண்றேன்னப்போ, அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்திலே உயிரோட இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படிலாம் பேசுறாரு. இப்ப பேசுறப்போ ஒரு பையன் நாவப்பழம் வித்துட்டு வர்றப்போ, அந்த நம்ம நாவல் மரத்த வெட்ட விட்டுட்டோமே அப்படின்னு ஆத்திரம் வருது. வீட்டுக்கு வந்த உடனே நல்ல வேளை அது வெட்டாம இருக்காங்க. அது வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை. அப்புறம் பஞ்சும் நெருப்பும் அப்படிங்கிற கதையில பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் தன்கிட்ட வேலை பார்க்குற இந்த வனஜா என்ற பெண்ணுக்கு மாறுதல் குடுத்த உடனே எல்லாருமே திட்டுறாங்க. அவங்க அப்பா கூட ரொம்ப அவர திட்டுறாரு.
அதாவது எப்படியாவது இங்கேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனா அந்த மேனேஜர் அதுக்கு ஒத்துக்கல. ப்ரமோஷன்ல போறா உங்க பொண்ணு. ஒரு ரூ. 1000 சம்பளம் ஜாஸ்தியா கிடைக்கும். அவளோட டெவலப்மெண்ட்ட பத்தி யோசிங்கலாம் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மாற்றலாகி போன இடத்துல இருக்கிற மேனேஜர் திருமணமாகி மனைவி இல்லாம இருக்காரு. இவன் இங்க வந்து கணவன் இறந்து விதவையா இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற கதை நன்றாக இருந்தது. இப்படி நிறைய நிறைய கதைகள் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இத நமக்கு வந்து அ இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நமக்கு இதை பத்தி கருத்துரை வழங்குவதற்கு வாய்ப்பளித்த பகிர்வு குழுமத்துக்கு நன்றி. வணக்கம். பேராசிரியரா இப்போது சொல்லுங்க. அ இப்போது சகோதரர் முருகேசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேராசிரியர் ராதாபாய் அவர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் வணக்கம். இந்த தண்டனைக்கு தப்பிய குற்றங்கள் என்ற புத்தகம் பேராசிரியர் குறிப்பிட்டதை போல 20 சிறுகதைகளின் தொகுப்பு. இந்த கதைகளின் கரு என்பது சமூகத்திலே பரவலாக ஊடாடி கிடக்கிற சம்பவங்களின் தொகுப்பாக உள்ளது. இந்த கருக்களை உள்ளடக்கிய கதைகள் ஏற்கனவே தமிழ் சமூகத்தால் பல புத்தகங்களில் படிக்கப்பட்டிருக்கின்றன. என்றாலும் ஆசிரியர் சொல்லும் முறையாலும் சொல்லும் முடிவுகளாலும் பல புதுமைகளை இந்த கதை தொகுப்பில் கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக பொதுவாக துன்பியலில் முடிகிற கதைகளாக அமைக்காமல் ஒவ்வொரு கதையிலும் ஏதேனும் ஒரு சிறு மாற்றத்தை, சிறு முன்னேற்றத்தை அமைக்கிற வகையில் முடித்திருக்கிறார். இது அதாவது சமூகத்தால் எப்போதும் இது உணரப்பட்டாலும் கூட நிறுவ முடியாமல் அல்லது நிறுவப்பட்டாலும் அதற்கு எந்த விதமான தீர்வையும் முன்வைக்க முடியாத சம்பவங்கள் நிறைய இருப்பதை கதைகள் நமக்கு காட்டுகின்றன. பேராசிரியர் அவர்கள் பெரும்பாலான கதைகளை நமக்கு சுட்டி காட்டினார். இறுதியாக உள்ள 2 கதைகள், ஒன்று வேள்வி என்பது, இது ஒரு இசைஞானி பற்றிய கதை. அவர் இசைக்காகவே தன்னை தியாகித்து கொண்டவர். தன்னையும் இசையையும் பிரிக்க முடியாமல் 43 ஆண்டு காலம் வாழ்ந்தவர். தனது இறுதி காலத்தில் உடல்நிலை தளர்வடைந்து நோய்வாய்க்கு உட்பட்ட போதிலும், இசையை தொடர முடியாத மருத்துவ ஆலோசனை இருந்த போதிலும், அதை பொருட்படுத்தாமல் இறுதி வரை இசையே வாழ்வாக கொண்டு இசைத்து கொண்டிருக்கும் போதே மரணமடைந்த ஒருவரை பற்றிய கதை. இந்த கதையில் முக்கியமான முடிவு என்னவென்றால், யாரும் தன்னுடைய மரணத்தை துயரமாக கொண்டாடக்கூடாது. இந்த இசை எப்படி எல்லோரையும் இன்பிக்கிறதோ அதே போல என்னுடைய மரணத்தையும் எந்த விதமான துக்க சடங்குகளும் இல்லாமல் உற்சாகமாக கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கெல்லாம் பதிலாக இறுதிச் சடங்கு என்ற அந்த நேரத்தில் இசைதான் இசைக்கப்பட வேண்டும், பல்வேறு ராகங்கள் அங்கே பாடப்பட வேண்டும் என்று ஒரு உயிலை எழுதி அதை தன்னுடைய கலைத்தன்மை கொண்ட மருமகளிடம் கொடுத்து அதையே இறுதியில் நிறைவேற்றுகிறார் என்ற முடிவு நல்ல முடிவு. அதே போல கடைசி கதை அம்மா என்ற தலைப்பில் ஒரு ஜோதிடரை பற்றியது. எப்போது யாருக்கு சொன்னாலும் சரியாக வாக்கு பலிக்கிறது என்று பெயர் வாங்கியவர். தன்னுடைய தொழிலை தனக்கு தெரிந்த வகையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் அளவாகவும் செய்து கொண்டிருப்ப ஒருவர். அவர் சொன்ன தன் உறவினர் பெண்ணுக்கு சொன்ன ஒரு ஜோதிடம் தவறாகி போய் அதில் அவர் மனமுடைந்து போகிறார். தொடர்ந்து தொழிலை மேற்கொள்ள முடியாத அளவிற்கு அவருடைய மனம் சோர்வடைகிறது. அதை அந்த இடத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அந்த போக்கிற்கான பழியை அவருடைய தாயார் தான் ஏற்றுக்கொண்டு அவரை மீண்டும் பழையபடி ஜோதிடர் சொல்ல தூண்டுகிறார். இப்படியான கதைகளின் தொகுப்பு இந்த தொகுப்பு. இதில் கருத்து என்று பார்த்தால் சில கதைகள் அந்த நூலின் தலைப்புக்கு பொருந்தாமல் உள்ளன. அதாவது தண்டனைக்கு தப்பிய குற்றங்கள். இப்போ இந்த அந்த கதை பேர் அந்த மாறுதல் பண்ணி இருக்கிற கதையெல்லாம்
சிறுகதை தொகுப்புல பின்னாடி சொல்லப்பட்ட கதைகள்லாம் தலைப்புக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லாம ஆ தான் இருக்கு. ஆமா, 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 ஆமா. அதுதான் அந்த வகையில இந்த தொகுப்பு நல்ல தொகுப்பு. அ வாய்ப்புள்ளவர்கள் படித்து பார்க்கலாம். நன்றி. அதே மாதிரி அந்த ஒரு அரசியல்வாதி வந்து தன்னுடைய ஆமா. தம்பியா, அண்ணனா அந்த வீடு வாடகைக்கு குடுத்துருவான். வாடகை தரமாட்டான்ன உடனே அவன அரசியல்வாதி செஞ்சுருவான்னு சொல்லிட்டு ரூ. 5000 தரேன் அப்படின்னு சொல்லுவான். அங்க போனா அந்த அரசியல்வாதி வந்து ரூ. 5000க்காக நான் செய்யல அப்படின்னு சொல்லி அவள சீரழிக்க ம், பார்ப்பான் ம். அப்படின்ற அது அந்த அந்த ஆமாமா. மாதிரி கதைகள்லாம் இது அவன ஒண்ணும் பண்ண முடியல. ஆமா, ஆமாமா. பின்னாடி ஒரு 4, 5 கதை ஏதோ தலைப்புக்கு நானும் அத உணர்ந்தேன். அதான். தலைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நல்லதனமா இருக்குது. ஆமா, ஆமா, ஆமா. அது சரி. ஆமாமா. அது அதே மாதிரி ஆமா. அந்த மருமக, ஒரு மருமக வந்து மாமனாரையும், மாமியாரையும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா. கடைசியில ம். அவரோட ஆமாமாமா. வந்து வர சொல்லிருவா. இவளுக்கே ஏதோ எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க மௌன விரதம் இருங்க அப்படின்லாம் சொல்லி கடைசியில ஒண்ணா சேர்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கும் இந்த தலைப்புக்கும் ஆமா. அந்த ஆமாமா. அது அப்புறம் ஒருத்தன் அந்த தாத்தா எல்லாத்தையும் அவரு தான் செய்வாரு குடும்பத்துல. யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆமாமா. ஈபி பில்லு கூட நான் தான் கட்டுவேன். ஆ, ஆ, ஆ. ராஜாராமனா என்ன பண்ண போறேன்னு கடைசியில வேலைக்காரன் திரும்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா, எல்லாமே சரியா தான் நடக்கும். நம்ம தான் நெனச்சுக்கிறோம். நம்ம தலையில தான் எல்லாம் நம்ம இல்லன்னா உலகமே நடக்காது அப்படின்ற மாரி ஆமா, நெனைக்கிறோம். ஆமா. அப்படி இல்ல. அந்த கதைலாம் நல்ல கதை. நல்லா இருந்தது. ஆனா, நீங்க சொன்ன மாதிரி இதுக்கும், அதுக்கும் தலைப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. முதல்ல ஒரு சில கதைகள் அதுக்கு சம்மந்தம் மாதிரி ரொம்ப இருந்தது. பொருத்தமா இருக்கு. ஆமா, ஆமா. ம். அந்த இந்த ஒரு கதை லஞ்சம். அது கூட கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்தது. ஒரு அரசியல் இந்த எதிர்க்கட்சிக்காரன் வந்து எப்படினாலும் மக்களுக்கு நல்லது ஆ. செய்றான். கல்யாணம் ஆனா ஆமா, போய் ஆமா, 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 ஆமா. இவரு சொல்றாரு. ஆனா அந்த நான் நீதிபதி நானு வந்து ஆமா. நான் லஞ்சம் வாங்குற மாதிரி எனக்கு குடுக்குற மாரி குடு. ஒரு 5000 அவன் ரூ. 25,000 25,000. குடுக்குற மாதிரி. அவர லஞ்சம் வாங்க ஆமா, மாட்டாருன்னா கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜி ரூ. 5,000 குடுத்து என்ன சொல்லுவார்ல. அதுவே ஆமா, ஆமா. இருந்தது. அந்த கதையும் நல்லா இருந்தது. நல்ல கதை. ஆமா, ஆமா. ம், ம். ம். ஸோ நன்றி. இதோட நன்றிங்க. முடிச்சுக்கலாமா மீட்டிங்க? முடிச்சுக்கலாம். வேற யாரும் வரணும். முடிச்சுக்கலாம். ஆமா. அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு புத்தகத்தோட சந்திக்கலாம். ஓகே. இந்த பகிர்வு குழுமத்திலே பங்கேற்று தன் கருத்துக்களை வழங்கிய சகோதரர் முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு புத்தகத்துடன் இந்த விவாதத்தை தொடர்வோம். இத்துடன் இந்த பகிர்வு குழுமத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம்.